இந்தாங்க இந்த ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. ஆ, எனக்கு ஸ்பூன்லலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உனக்காக தான் கையில் வெடியெல்லாம் வெடிச்சு காயெல்லாம் இருக்கு. அப்படியே ஊட்டி விட்டா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். ஓ, சாருக்கு ஊட்டி வேற விடணுமோ? ஆ, ஆ. ஊட்டி விடலன்னா இட்லி உள்ள இறங்காது. இல்லை, நீ நீ ஊட்டி விட்டா வயிறு மட்டும் இல்லை, என் மனசும் நிறைஞ்சிரும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொடுங்க. என்ன காவியா, உன் கை பட்டதும் இந்த இட்லி ப்ளம் கேக் மாதிரி டேஸ்ட் வருது. எப்படி காவியா? எதையாவது உளராம சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காவியா, வாங்கத்த. எப்ப வீட்டுக்கு வந்தீங்க நீங்க? தோ இப்பதான் ஒரு half an hourக்கு முன்னாடி. மாமா ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்னு பார்த்திய வர சொன்னாரு. அதான் நானும் பார்த்தியும் கிளம்பி வந்துட்டோம். ஆமாம்மா, சைடு தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீ எங்க கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாண்டா. ஓ, ஓகே ஓகே. டேய், என்னடா ஆச்சு? கையில கட்டு போட்டிருக்க. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன காயம். டேய், காயமா? எப்படிடா ஆச்சு? அது நேத்து காவியா விளையாட்டுக்கு கையில வச்சு புஸ்வான விட சொன்னா, நானும் விட்டானா, அது மாத்திரம் திடீர்னு வெடிச்சிருச்சு. என்னது? கையில வச்சு புஸ்வான் வெடிக்க சொன்னாளா? என்ன காவியா, ஏன் அப்படி சொன்ன? பாரு அவன் கை எப்படி ஆயிருக்குன்னு. எப்படியா சொல்லுவாங்க? படிச்சிருக்க, இது கூட தெரியாதா? பட்டாசு யாராவது கையில வச்சு வெடிப்பாங்களா? ஐயோ இல்லத்த, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவர் தான் சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாரு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஏண்டா, இது ஏண்டா நேத்தே சொல்லல? மா, ஒரு சின்ன காயம்மா, இதுக்காக போன்லாம் பண்ணி சொல்லுவாங்களா? 2 நாள் அதுவே சரியாயிடும். இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பேசாம விடுமா. அப்பா வர சைட்ல வெயிட் பண்றாரு. நான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புறேன். காவியா, என்ன பார்த்துட்டு இருக்க? ஊட்டி விடு. என்ன அம்மாவே பார்த்துட்டு இருக்க? அம்மா சொன்னாதான் ஊட்டுப்பியா? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, ஊட்டு. போதும். நல்லா இருந்தவன் கையை இப்படி ஆக்கிட்டு இப்ப டிஃபன் வேற ஊட்டி விடுறியா? நீ போ, இவனுக்கு நான் ஊட்டிக்கிறேன். குடு. அம்மா, என்னம்மா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற? பாவம், அவன் மோத்த பாரு எப்படி வாடி போச்சுன்னு. அவளுக்கு ஆசையா இருந்தா அவ கையில வச்சு புஸ்வான வெடிக்க வேண்டியதானே? உன் கையை வச்சுதான் விளையாடுவாளா? இந்தா சாப்பிடு. ஏத்த, ஒருவேளை பார்த்தி கையில புஸ்வான வெடிச்சதுக்கு பதிலா என் கையில வெடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல? காவியா, என்ன நீ இப்படி சொல்ற? ஐயோ இல்ல இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வர வர உன் பேச்சு கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு காவியா. என்ன பேச வைக்கிறதே நீங்க தானே அத்தை.
மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உண்மையாவே காவியா சொல்லிலாம் நான் வெடிக்கல. அது நானா தான் வெடிச்சு இப்படி ஆயிடுச்சு. என்ன காவியாவை திட்டுறேன்னு மாத்தி சொல்றியா? ஆ? ஆஹா, அப்படிலாம் இல்லைம்மா. நான் நிஜமாவே விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்கும், நீ போய் படி. என் புள்ளைக்கு நான் ஊட்டிக்கிறேன். மா மா இல்லைம்மா பரவாயில்ல, நீ போம்மா. காவி எங்க இருக்கட்டும், அவ ஊட்டுவா. இல்லடா, நானே ஊட்டி விடுறேன். சரி பார்த்தி, நான் ரூமுக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு போ. டேய், அங்க என்ன பார்வை? காட்டு. அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு. நான் லேட்டாக பணம் திட்டுவாரு. நான் சாப்பிட்டதெல்லாம் போதுமா, நான் கிளம்புறேன். டேய், தண்ணியாச்சும் குடிடா. அதெல்லாம் வேணாமா, நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. வரேன். வரேம்மா. போயிட்டு வா. நீங்க சாப்பிட்றீங்களா அத்தை? பசிக்கும் போது நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. அத்தை, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து செக் பண்ணி பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. பிபி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நானே என் ஒய்ஃபுக்கு தெளிச்சுக்கிறேன். கொடுங்க. அப்பா, அம்மா, வாங்க. மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா. தேங்க்ஸ் டா. எப்படி? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. God bless you. கார்த்திக், என் ஒய்ஃப்டா. ஹலோ. வணக்கம். அப்பா. அப்பா இங்க வாங்க. ஒரு நிமிஷம், என் பையன் கூப்பிடுறான். போயிட்டாரு. வணக்கம். 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 மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. என் ஒய்ஃப் காவியா. சாரிம்மா, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. வெளியூர்ல இருந்தேன். இன்னைக்கு தான் உன்னை நேர்லயே பாக்குறேன். பரவாயில்ல அங்கிள். சரி அப்பா, இவங்களெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. சரியா? நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ. சரி ஓகேப்பா. கல்யாண மாப்பிள்ள மேடையில இல்லாம எங்க நின்னுட்டு இருக்க? போய் மேடையில உட்கார்ற. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதும் நீ பாட்டு கிளம்பி போயிடாத. சாப்பிட்டுட்டு நிறைய பேசுறோம், வெயிட் பண்ணு. அதெல்லாம் அப்புறம் பாப்போம். நாங்க எடுப்போம். நீ போ. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். வேணும் மாறவே இல்லை. காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். எம்மாடி, இவனுக்கு ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நகமும் சதையுன்னுவாங்களே அந்த மாதிரி. பார்த்தி என்ன சொன்னாலும் அவன் கேட்பாமா, இவனை கேட்காம அவன் எந்த முடிவும் எடுக்க மாட்டான். அவ்வளவு க்ளோஸ்னா பாத்துக்கிய. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வா தம்பி. வாங்க. வாங்க.
உட்காருங்க வாங்க. வாங்க. வா காவியா வா. காவியா, நான் போய் கார்த்திட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ம் சரி. இங்கே இரு, இதோ பேசிட்டு வந்துடுறேன். யாரு இந்த நேரத்துல? ஓ பார்வதி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிங்க. ஹலோ. ஆ என்ன காவியா? ம்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. நீ ஏன் இப்படி இருக்கன்னு நான் சொல்லட்டுமா? யாராவது பார்த்தியோட உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேற ஒரு பையனோட சுத்திட்டு இருந்தாளே, இப்போ இவனை கல்யாணம் பண்ணிருக்காளேன்னு யாரும் உன்னை பத்தி கேவலமா நினைச்சிட கூடாதுன்னு தானே பயப்படுற? நீ வேற ஒரு பையனை லவ் பண்ண விஷயம் எங்க குடும்பத்துக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா ஊர்ல நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்கன்னா உனக்கு தர்ம சங்கடம் தான் எனக்கு தெரியுது. அதனாலதான் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறத நீ அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். பார்த்தி கண்ணுக்கு வேணும்னா நீ தேவதையா தெரியலாம், ஆனா மத்தவங்க கண்ணுக்கு நீ வேற மாதிரில தெரிவ. எங்க வந்து என்ன பேசுறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அத்தை. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீ வேற ஒருத்தனை காதலிச்சத பார்த்தி கிட்ட நீ மறைச்சதே அவனை ஏமாத்தினதுக்கு சமம். பார்த்தி கிட்ட யாரோ ஒருத்தர் உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ அவனை விட்டு விலகி போயிடு. அதுதான் அவன் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீ அவனுக்கு செய்யற நியாயமா இருக்கும். வாங்க, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா, உட்காரு. ஓம். அப்பா வந்து பொண்ணு மாப்பிளைக்கு மாலையை போடுதோம். இந்தாங்க, இதை எல்லார்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. நான் அங்க இருக்கேன். தேங்க்யூ. ஹாய் பொண்டாட்டி. இந்த மேடு, மந்திரம், அக்னி, மேளதாளம், நாதஸ்வரம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வருது. ம். நம்ம கல்யாணம் குழப்பத்தில் எதிர்பாராம நடந்தது தான். ஆனா அந்த எதிர்பாராத கல்யாணத்துல கடவுள் எனக்கு கொஞ்சம் கூட குறை வைக்கல. அன்பான அறிவான ஒரு தேவதை எனக்கு ஒய்ஃபா கொடுத்துருக்காரு.
கடவுள் ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா எந்த ஒரு கஷ்டத்துலயும் அவனை கைவிட மாட்டாருங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீதான். பொதுவா அவசரத்தில் நடக்கிற கல்யாணம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு தெரியாது. மற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்காகவே பிடித்தமே இல்லாம வாழ்வாங்க. அதுலயும் சில பேர் பிரிஞ்சு கூட போயிடுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆத்மார்த்தமா சொல்றேன், நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு நீ என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன்னோட கடைக்கண் பார்வையே நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டு தான். பொதுவா எதையும் வெளிப்படையா சொல்றதை விட மறைமுகமா சொல்றதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. நீ என்ன பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தா அந்த எக்ஸைட்மெண்ட் அப்போவே போயிருக்கும். ஆனா என்ன பிடிக்கலன்னு சொல்றல்ல, அதான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ, காவியா, இந்த ஃபங்க்ஷன் தான் நாம எல்லாரும் சேர்ந்து வர கடைசி ஃபங்க்ஷனா இருக்கணும். நீ இனிமே எங்களோட இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது. ஒய் காவியா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த. இப்போ அம்மா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் முகம் மாறி போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாங்கல்ல தாரணம் ஆக போறது. வாங்கிக்கோ. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா அது, தாலி கட்டுற இடத்துல தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்க? தாலி கட்டுறதுக்கு முன்னால இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன விஷயங்க? இப்போ கடைசி நேரத்துல வந்து சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா எங்க வீட்ல சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. ஆனாலும் சொல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்க உறுத்தலா இருக்கு. அதனாலதான் நீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயங்க? நான் 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 2 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.